அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா உலா அலிஹி வசுஹுபி அல் ஃபைஸின் இப்ரத்துல்லா அம்மாபாத். அன்பார்ந்த மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை. நான் சொல்லி தரக்கூடிய இந்த 2 இஸ்முகளை நீங்கள் ஓதும்போது, இந்த 2 இஸ்மும் ஓதுவதற்கு நொடிகள் போதுமானது. ஆனால் நமக்கு கிடைக்கும் பலன் அடுத்த வருடம் முடியும் வரை முசீபத் என்பது நமது வாழ்க்கையில் வராது. இந்த தரித்திரம் என்பதை நமது வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வராது. நமது பாக்கெட் எந்த நேரத்திலும் காலியாகாது. அதாவது பணத்திற்கு ஒரு கஷ்டமும் அல்லாஹு தாலா நமக்கு தரமாட்டான். இது அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய நல்ல ஒரு வாய்ப்பாகும். யாருமே நஷ்டமடையக்கூடாது. இந்த இஸ்மு எப்படி ஓத வேண்டும், நாளை வெள்ளிக்கிழமையில் இந்த இஸ்மை எந்த நேரத்தில் ஓத வேண்டும், எத்தனை தடவை ஓத வேண்டும் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹு தாலா இந்த ஒரு அறிவு நமக்கு கிடைக்க தௌஃபீக் புரிந்தது போல் நாளைய தினம் இதை செய்வதற்கும் இறைவன் அருள் புரிவானாக. நமது அனைத்து அமல்களையும் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. எல்லாருக்குமே இறைவன் மஹ்ஃபிரத் வழங்குவானாக, சந்தோஷம் வழங்குவானாக. நம்மை விட்டு மரணித்து நிறைய பேர் இன்று கபரில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கபரை அல்லாஹு தாலா விசாலமாக்குவானாக. நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை போக்கி நமது கல்வியில் இருக்கக்கூடிய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்து தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வியாழக்கிழமையும் நாளை வெள்ளிக்கிழமையும் நாம் மனம் வைத்தால் அதிக நன்மைகளை நமக்கு வாங்க முடியும். இறைவனிடத்திலிருந்து அதிக கூலி நமக்கு பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதையும் கேட்டு வாங்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாகும் இது. நாளை புனித ஷோபான் 1 என்றால் இன்று புனிதமான மகத்தான ஒரு இரவாகும். அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமையின் ராவ் இன்று. அப்போது இன்னைக்குள்ள இந்த தினம் எவ்வளவு சிறப்பு நிறைந்தது அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிந்திருக்கும். நாளை ஷாபான் 1 வெள்ளிக்கிழமை என்றால் இன்றைய இரவில் வியாழக்கிழமை மகரிப்புக்கு பின் ஒரு நொடி கூட நம்ம நஷ்டமடைப்படுத்தக்கூடாது. அதில் 1-2 விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் நான் சொல்லக்கூடிய விஷயம், இன்று ரஜபுடைய கடைசி வியாழக்கிழமை. அதனாலேயே இன்னைக்கு துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகும். அதே போலவே நாளை வெள்ளிக்கிழமை. எல்லாருக்குமே தெரிந்த விஷயம், துவாவுக்கு அதிக அளவில் ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய தினம் என்று. அதனாலேயே ஒவ்வொரு உம்மாவும் ஒவ்வொரு வாப்பாவும் சகோதர சகோதரிகளும் ஒன்று மனம் வையுங்கள். இன்றைய இரவிலும் நாளை வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் உள்ள நேரங்களில் இருக்கக்கூடிய எல்லா துவாவுக்கும் 100% ஹிஜாபத் உள்ள நேரமாகும். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது, நமக்கு என்னெல்லாம் தேவை நடந்து கிடைக்க வேண்டுமோ அதை எல்லாமே இப்படிப்பட்ட துவாவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய நேரங்களை பார்த்து நாம் கேட்க வேண்டும். அதுதான் எந்த ஒரு மூமினான மனிதர்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். மூமின்கள் இந்த நேரத்திற்கு வேண்டி காத்திருந்து அவர்களுடைய தேவையை ரப்பிடத்தில் கேட்பார்கள். இனி தொழுகை இல்லாத உம்மா சகோதரிகள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது இறைவனுடைய ஹஸ்மால் உஸ்னா 99 திருநாமங்களை ஓதினால் போதும். அதாவது யா ரஹ்மான் யா அல்லாஹ், யா ரஹீம் யா அல்லாஹ், யா குத்தூஸ் யா அல்லாஹ், யா மலிக்கு யா அல்லாஹ், யா சலாம் யா அல்லாஹ், யா மூமின் யா அல்லாஹ், அப்படி மகத்தான இறைவனுடைய அழகிய 99 திருநாமங்களையும் ஓதி அதன்பின் இறைவனிடத்தில் உங்களுடைய எந்த தேவையும் கேட்டால் போதுமானது. இனி மோமின்களே, எனக்கு ஹஸ்மால் உஸ்னா பார்க்காமல் ஓத தெரியாது அப்படின்னு இருந்தால் யூடியூப்பில் ஹஸ்மால் உஸ்னா என்று சர்ச் செய்தால் போதுமானது. ஏராளமான வீடியோக்கள் உண்டு. அல்லது கூகுளில் சர்ச் செய்து பீரியட்ஸாக இருக்கக்கூடிய சகோதரிகள் இதை ஓதி எந்த தேவையும் நிறைவேறி கிடைக்க இன்றைய இரவிலும் நாளை தினம், அதிலும் முக்கியமாக அசருக்கு பின் துவாவுக்கு ஹிஜாபத்து 100% உறுதி என்று கூறலாம். ஏனென்றால் அல்லாஹு தாலா உறுதி செய்து கூறிய நேரங்களாகும் அது. அது மட்டும் இல்லை, நாம் அஸ்மால் உஸ்னா ஓதி என்ன ஒரு துவா கேட்கிறோமோ அது கண்டிப்பாக துவாவுக்கு ஹிஜாபத்து உறுதியாக இருக்கிறது. நமக்கெல்லாம் எவ்வளவு தேவை இருக்கிறது, எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறோம். சிலருடைய வேதனை அடுத்தவர்களிடம் சொல்ல முடியாத வேதனையாக இருக்கும். அதை அவர்கள் மனதில் வைத்து அதிக வேதனையோடு இனி என்ன செய்வது, இனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு கவலையோடு இருப்பாங்க. மூமின்களே, உங்களுக்கு வேதனை தருவது இறைவனாகும்.
அந்த கவலை நீங்கள் கூற வேண்டியது அடுத்தவர்களிடம் அல்ல, அதை உங்களை படைத்த இறைவனிடத்தில் தான் நீங்கள் கூற வேண்டும். அப்போதுதான் அந்த வேதனையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகும். அதனாலேயே எவ்வளவு பெரிய ஹலாலான தேவை நடந்து கிடைக்க நான் சொல்லி தந்த இந்த நேரம் நம்மிடத்தில் கடந்து வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தாமல் அல்லாஹு தாலாவின் மகத்தான ஹஸ்மால் உஸ்னா ஓதி நீங்கள் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். ஹஸ்மால் உஸ்னா முழுவதுமாக தெரியவில்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த திருநாமத்தை ஓதினால் போதும். இனி நீங்கள் செய்ய வேண்டியது, புனித ஷாபான் மாதம் என்று தெரிந்தால் அதன் ஆரம்பத்தில் ஓத வேண்டிய ஒரு துவா இருக்கிறது. ஷாபான் மாதம் என்றல்ல, எந்த ஒரு மாதம் வரும்போதும் அதன் ஆரம்பத்தில் நாம் மூமின்கள் ஓத வேண்டிய ஒரு துவா உண்டு. அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேருக்கு தெரியக்கூடிய துவாவாக இருக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கிறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம ஹிலஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமத்தி வல் இஸ்லாமி ரப்புனா வ ரப்புக் அல்லாஹு ஹிலாலு ருஷுதன் வ ஹயர். அதன்பின் ஆமன்து பில்லாஹில்லதி ஹலக்கக், ஆமன்து பில்லாஹில்லதி ஹலக்கக், ஆமன்து பில்லாஹில்லதி ஹலக்கக் என்று 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன்பின் மறுபடியும் நாம் ஒரு புது மாதத்தில் நுழைய போகிறோம். இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். 3 தடவை இறைவனிடத்தில் அல்ஹம்துலில்லா 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 என்று கூற வேண்டும். அதன்பின் சூரத்துல் முல்கை ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதாவது தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு அஹுவலா குல்லி ஷைன் கதிர் என்று தொடங்கக்கூடிய சூறாவை ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த சூறா சின்ன ஒரு சூறா தான். அதனால் ஓத முடிந்தவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்கள். பீரியட்ஸாக இருக்கக்கூடிய பெண்கள் ஓத வேண்டாம். காரணம், இந்த சூறா ஷாபான் மாதம் ஆரம்பிக்கும் போது நாம் ஓதினால் இந்த மாதத்தில் நமக்கு எந்த வேதனையும் இல்லாமல், எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இறைவன் நம்மை பாதுகாத்து விடுவான். எல்லா வேதனையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் ரப்பு நம்மை பாதுகாப்பான். ஷாபான் மாதம் 30 வரை நாம் கூடவே அல்லாஹு தாலா இருப்பான். இந்த சூறா ஓதுவதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக. இனி இந்த ஷாபான் மாதத்திற்கு நல்ல முறையில் நாம் மதிப்பும் சிறப்பும் கொடுத்து பார்க்க வேண்டும். அதாவது ஷாபான் மாதத்திற்கு ஒரு நபர் மதிப்பும் சிறப்பும் அன்பும் கொடுத்தால் அது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டக்கூடிய மதிப்பும் அன்பும் ஆகும். அதனாலேயே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை ஆகிரத்தில் நம் கூடவே இருப்பாங்க. சொர்க்கத்தில் நம்மோடு அல்லாஹு தாலாவிடத்தில் நமக்கு வேண்டி ஷஃபாத்து புரிவாங்க. நமக்கு தேவையும் அதுவே. அதனாலேயே இந்த ஷோபான் மாதத்திற்கு நல்ல மதிப்பும் சிறப்பும் கொடுங்கள். இந்த ஷோபான் மாதத்தில் தாராளமாக நம் சலவாத்தை அதிகப்படுத்த வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதமானதால் தாராளமாக சலவாத்தை ஓதுங்கள். 1000மோ 10,000மோ லட்சங்களோ எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சலவாத்தை ஓதுங்கள். உங்களுக்கு தெரிந்த எந்த சலவாத்தை ஓதினாலும் அது போதுமானது. இறைவன் அதற்கு தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். இனி இந்த ஷாபான் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது சூரத்துல் துஆன். சூரத்துல் துஆனில் முதல் 8 ஆயத்துகளை ஓதிக்கொள்ளுங்கள். அதை 15 தடவையாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதன்பின் உங்களுடைய எந்த தேவையும் இறைவனிடத்தில் கேளுங்கள், உறுதியாகும். துஆவுக்கு ஹிஜாபத்து உறுதியாகும். அந்த ஒரு விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சூரத்து துகான் 8 ஆயத்து 15 தடவை ஓதி துவா செய்தால் இதை நீங்கள் இந்த மாதம் முடியும் வரை எல்லா நாட்களும் ஓதுவது சிறந்ததாகும். இனி பெண்கள் பீரியட்ஸாக இருந்தால் இதை ஓதுவேன் அப்படின்னு நெய்யத்து வைத்தாலே போதும், அதற்கே உங்களுக்கு கூலி கிடைக்கும். பீரியட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய எந்த நன்மையும் நஷ்டமாகாது. உங்களுடைய மனதில் அந்த நேரத்தில் இபாதத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே அல்லாஹு தாலா நீங்கள் இபாதத்து செய்யாமலே உங்களுக்கு கூலியை வழங்குவான். இபாதத்து செய்து கூலி கிடைப்பது என்பது சிரமமான விஷயம். ஏனென்றால் அதனுடைய ஃபர்லை எல்லாம் கவனித்து நாம் செய்ய வேண்டும். ஆனால் பெண்கள் பீரியட்ஸாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இபாதத்து செய்யாமலே அல்லாஹு தாலா அதிக கூலியை வழங்குவான். அதனால் சகோதரிகள் கமெண்ட் வழியாகையும் கேட்பதுண்டு, எனக்கு பீரியட்ஸாக இருக்கிறது, நான் என்ன செய்வது அப்படின்னு நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இபாதத்து செய்யாமலேயே உங்களுக்கு அந்த கூலியை ரப்பு வழங்குவான். அப்போது இந்த ஷாபான் மாதத்தில் சூரத்துல் துஹானில் முதல் 8 ஆயத்துகளை 15 தடவை ஓதிய பின் இறைவனிடத்தில் அல்ஹம்துலில்லா என்று கூறி உங்களுடைய தேவையை நீங்கள் ஆத்மார்த்தமாக கேளுங்கள். அதன்பின் தாராளமாக சலவாத்தை ஓதுங்கள்.
சலவாத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இனி இந்த ஷோபான் மாதத்தில் நோன்பு வைத்து கொள்ளுங்கள். முடிந்த நோன்புகளை அதிகமாக வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக நோன்பு வைத்த மாதமாகும் இந்த ஷோபான் மாதம். இந்த ஷோபான் மாதம் பற்றியும் ஷோபான் மாதத்தில் நோன்பு வைத்தால் கிடைக்கும் சிறப்பை பற்றியும் தாராளமாக சொல்லலாம். அதை நான் இந்த வீடியோவில் சொல்லலை, வேறு வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் நீங்களும் இந்த ஷோபான் மாதத்தில் ஆரம்பத்திலேயே நோன்பு வைத்து ஆரம்பித்து கொள்ளுங்கள். அதிக பரக்கத்து கிடைக்கும். அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையிலே அதிக பரக்கத்தை ஏற்படுத்துவான். அந்த அளவுக்கு மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த நோன்பாகும். இந்த ஷோபான் மாதத்தில் எந்த நன்மையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அதற்கு தௌஃபீக் புரிவானாக. அல்லாஹு தாலா இந்த அறிவுகளை கேட்க தௌஃபீக் புரிந்தது போல இதை நமது வாழ்க்கையில் செய்யவும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். இனி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் 2 இஸ்முகள். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 இஸ்முகளாகும். இமாம் யூசுஃப் நெபுஹானி அவர்கள் சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமையில் இமாம் மிம்பரில் ஏறுகிறாங்க. குத்பா ஓதி மிம்பரில் இருந்து இறங்குவதற்கு முன்னதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 இஸ்முகள் ஆன அஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற 2 இஸ்முகளையும் 35 தடவை ஓத வேண்டும். அதாவது இமாம் மிம்பரில் ஏறி அதன் பின் மிம்பரிலிருந்து இறங்குவதற்கு முன்னதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 இஸ்முகள் அதை 35 தடவை ஓத வேண்டும். அப்படியானால் இந்த வருடம் முழுவதும் அல்லாஹு தாலா நமது பாக்கெட்டை காலியாக்க மாட்டான். அதாவது பணத்திற்கு எந்த ஒரு சிரமம் வராது. நமது வாழ்க்கையில் நாம் பயப்பட வேண்டிய தரித்திரம் என்பது வராது. சம்பாத்தியத்தில் அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஆனால் இதை ஓதும்போது வேறு சிந்தனையில் நீங்கள் செல்லக்கூடாது. துஆவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஆகும் நாம் இதை ஓதுகிறோம். காரணம், இமாம் மிம்பரில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் துஆவுக்கு அதிக அளவில் ஹிஜாபத் உண்டு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயமும் கூட. இந்த நேரத்தில் சகோதரிகள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், இமாம் மிம்பரில் ஏறுவது எங்களுக்கு எப்படி தெரியும் என்று, நாங்கள் வீட்டில் தொழுவோமே என்று. நீங்கள் செய்ய வேண்டியது லஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 2 இஸ்முகளை நீங்கள் லுஹருடைய தொழுகை தொழுதுவிட்டு ஓதிக்கொள்ளுங்கள். இனி பீரியட்ஸாக இருக்கக்கூடிய பெண்கள் லுஹருடைய பாங்கு கேட்ட பிறகு இந்த 2 இஸ்முகளையும் ஓதிக்கொள்ளுங்கள். 35 தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி ஓதினால் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய சம்பாத்தியத்தில் எந்த ஒரு கஷ்டமோ எந்த சிரமமும் வராது. நீங்கள் பயப்பட வேண்டிய முசீபத்து தரித்திரம் என்பது வராது. அல்லாஹு தாலா உங்களுடைய உணவில் விசாலத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையில் விசாலத்தை ஏற்படுத்துவான். அந்த அளவிற்கு மகத்தான யூசுஃப் நெபுஹானி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்தான 2 இஸ்முகளாகும். அப்போது நம்மிடத்தில் கடந்து வருவது புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமையாகும். அப்போ நாளைய தினத்தில் நான் சொன்னது போல இந்த ஒரு அமலை செய்து கொள்ளுங்கள். இந்த ஒரு அமலை செய்வதற்கு இறைவன் தௌஃபீக் புரிவானாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா நமது கடனை எல்லாம் அடைத்து தருவானாக. சம்பாத்தியத்துள்ள அனைத்து கஷ்டத்தையும் அல்லாஹு தாலா போக்குவானாக. எல்லா வேதனையும் அல்லாஹு தாலா போக்கி தருவானாக. மனதில் உள்ள கவலையை அல்லாஹு தாலா நீக்கி தருவானாக. நமக்கு எல்லாருக்குமே இறைவன் சொர்க்கம் வழங்குவானாக. ஆமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.